ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இது நான் 6 பேக்ஸ் வைக்க போற எபிசோட் 4. இந்த ஓட்டத்துக்கு காலையில வர்றதுக்கான முக்கிய காரணமே இந்த சூரிய உதயம் தான் நண்பர்களே. காலங்காத்தால அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே ஓடி ஒரு 12 கிலோமீட்டர் முடிச்சுட்டு ஹைட்ரேஷனுக்கு போட்டாச்சு. ஆமாட்டீங்கன்றதுக்காக தான் ப்ரூஃபே அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சூட்ட தணிச்சுட்டு அருமையான காலை உணவு கொஞ்ச நேரம் பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று காய போட்ட துணி இருக்கேன்னு சொல்லி அதை எடுக்க போயிட்டேன். எடுத்துட்டு வந்து எடிட்டிங்ல உட்காந்தேன். அப்படியே உட்காந்துட்டே இருக்கப்போ திடீர் சிந்தனை, ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போயிட்டேன் நண்பர்களே. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம், நிறைய போயிடுச்சு. அப்படியே அந்த யோசனையோடயே அப்படியே சன்ஸ்கிரீனை போட்டு இந்த வெயில்ல எங்க போயிட்டு இருக்கேன்னா இவனை வாங்க தான். வெயில்ல போனது கிற்கல் விட்டுருச்சு. அப்படியே வாங்கினதை குடிச்சிட்டு கிளம்பி சாப்பிட போனா சரியான வெயில். ஐயோண்டு ஒரு கடையை தேடி பிடிச்சி சாப்பிட்டேன். சாப்பிட்டது பத்தல. ஸோ மேத்தின்னு எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு வந்து. அருமையா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சதோட எடிட்டிங் வேலைய ஆரம்பிச்சுட்டேன். பொறுமையா உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம புஷ்அப் சேலஞ்ச் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோமே, நான் வந்து டக்குன்னு போய் வெறி கொண்டு புஷ்அப் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பார்த்தா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஏதோ புது அப்டேட் வருதான். அண்ணன் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வெரியன். அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அண்ணன் கடைக்கு சாப்பிட வந்தாச்சு. அருமையான தோசை, வழக்கம் போல பொடி தோசை தான் போட்டுட்டு அப்படியே சேட்டா கடைக்கு பால் குடிக்க கிளம்பியாச்சு. அப்படியே பாலை குடிச்சுக்கிட்டே அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாலும் முடிஞ்சுச்சு, நாளும் முடிஞ்சுச்சு. ஏதாச்சும் முயற்சி செய்யுங்க நண்பர்களே.